Hi friends, welcome back to our channel Rakshu's Tips. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எல்லாருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மகா கந்த சஷ்டி விரதம் வந்து நிறைய பேர் வந்து கடைப்பிடிப்பீங்க. நிறைய பேர் வந்து அது ரிலேட்டடாக நம்ம வந்து வீடியோ போடும்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பாலூட்டும் தாய்மார்கள், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சஷ்டி விரதம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இந்த 6 நாளுமே வந்து மகா கந்த சஷ்டி விரதம், இந்த விரதம் வந்து 6 இல்லைன்னா 7 நாள் வந்து இருக்கிறது. இதுக்கு கடைசி நாள் வந்து 6வது நாள் ஒரு நாள் விரதமும் நிறைய பேர் வந்து இருப்பீங்க. அது வந்து 27ஆம் தேதி வருது. அதை தான் வந்து சூரசம்ஹாரம் அன்னைக்கு சஷ்டி திதியும் அன்றைக்கி தான் வருது. ஸோ அன்றைக்கும் நீங்கள் விரதம் இருக்கலாம். பட் இந்த ஒரு நாள் விரதமாக இருந்தாலும் சரி, இல்லை 6-7 நாட்கள் விரதமாக இருந்தாலும் சரி, கர்ப்பிணி பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விரதமே இருக்கக்கூடாது. அவங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு நியூட்ரியன்ட்டுமே அவங்க குழந்தைய பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அவங்களுக்கு நிறைய நியூட்ரிஷன் லாஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் அவங்களுக்கு வந்து மயக்கம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிட்டினஸ், அப்புறம் லோ பிபி, லோ சுகர், இதெல்லாமே பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த ரிஸ்க் எடுக்கவே கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் பாலூட்டும் தாய்மார்களும். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு நாள் விரதம் வேணால் தாராளமாக இருக்கலாம். மற்றபடி இந்த 6-7 நாட்கள் கண்டினியூஸான விரதங்களை வந்து பாலூட்டும் தாய்மார்களுமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க எவ்வளோ தூரத்துக்கு நியூட்ரியண்ட்டாக சாப்பிட்றாங்களோ அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பால் சுரப்பு வந்து இருக்கும். ஸோ அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் அவங்க குழந்தையும் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே வந்து 2 பேருமே, அதாவது கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் சரி, மதர் ஃபீட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் லாஸ் வராமல் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் விரதம் இருக்கிறத தவிர்க்கிறது தான் நல்லது. ஏன்னா வந்து 2 பேருமே உங்களை நம்பி தான் உங்கள் குழந்தைங்க இருக்காங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த விரதத்தை இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நல்லபடியாக குழந்தை பெருசான உடனே, குழந்தை பிறந்த உடனே அடுத்த வருஷம் வந்து நீங்கள் விரதத்தை இருந்துக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.